வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஃபேமிலி லைஃப்குள்ளே நம்ம வந்துட்டு எப்படிலாம் இருந்தால் நம்ம ஃபேமிலிக்கு வந்துட்டு நல்லது அப்படின்ட்டு நான் வந்து சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எப்படிலாம் இல்லாமல் இருந்தால் எப்படிலாம் இல்லாமல் இருந்தால் நம்ம ஃபேமிலிக்கு நல்லது, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சு செயல்பட்டால் தான் நம்ம ஃபேமிலி வந்துட்டு நல்லாயிருக்கும். அதனால தான் சொல்கிறது. ஃபேமிலிக்குள்ளே பார்த்திங்கன்னா, இந்த நீயா நானா அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, புத்திசாலித்தனம், அதை இந்த ஃபேமிலிக்குள்ளே வந்து காமிக்கவே கூடாது. நான் சொல்ல புரியுதுங்களா? ஃபேமிலிக்குள்ளே நம்ம காமிக்க கூடாத ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, என்ன இந்த 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 மொழியை வச்சு நம்ம செய்யக்கூடிய பல வேலைகள். ஏன் தெரியுமா நமக்கு காமிக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறது? ஃபேமிலிங்கிறது பார்த்திங்கன்னா, அது வந்து ஒரு அன்புனால வந்துட்டு ஒரு பிணைந்த ஒரு பிளேஸாக அந்த ஃபேமிலி வந்துட்டு இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து மகிழ்ச்சி இருக்கும். நான் சொல்ல புரியுதுங்களா? ஏன்னா எல்லாருமே வந்து மனிதர்கள், எல்லாருமே யோசிப்பாங்க, எல்லாருக்குமே எல்லாம் தெரிய வரும். சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சது அதே மாதிரி ஆப்போசிட் வந்து இருக்கவங்களுக்கு தெரியும். என்ன உன்னோட நான் புத்திசாலி அப்படின்ட்டு நினச்சி நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளும் ஆப்போசிட் யார் இருக்காங்களோ அவங்களாலே செய்ய முடியும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி செய்யறதுனால எந்த யூஸுமே கிடையாது. சரிங்களா? அது மாதிரி அதனால் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்கள். எது இந்த ரொம்ப கிளவராக நினச்சி சில வேலைகள் நம்ம வந்து செய்ய முடியாது ஃபேமிலிக்குள்ளே, அதெல்லாம் என்ன. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டு வேறு எந்த மாதிரியான அப்போ பார்த்திங்கன்னா வந்து சுயநலம், தான் மட்டும் வாழணும் அப்படின்ட்டு கணவனோ இல்லை மனைவியோ அந்த மாதிரி இருந்து செயல்படுறது பார்த்திங்கன்னா மன்னிக்க முடியாத குற்றம் அது. சரிங்களா? அந்த தவிர நம்ம செய்யவே கூடாது. என்ன அப்போசிட்டில் இருக்கவங்களும் வாழணும், நம்மளும் வாழ வச்சு வாழணும். அதுதானே வந்து வந்து ஒரு மனித குணம் வந்துட்டு அதுதானே இல்லையா? நம்ம என்ன வந்துட்டு நம்ம ஹிட்லரா நம்ம சொல்லுங்கள்? அப்படி கிடையாது. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அப்போசிட்டில் வந்துட்டு யார் இருக்காங்களோ அவங்க வந்து வெறுப்பு தான் வரும். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நீங்கள் வந்துட்டு உங்கள் கண்ட்ரோலில் அந்த ஃபேமிலியை நீங்கள் வந்து வைக்க முடியும். நாட்களாக காலம் சூழ்நிலை எல்லாமே மாறும். மாற்றத்துக்கு தகுந்தபடி உங்களுடைய பலமும் குறையும். சரிங்களா? உங்களுடைய பலமும் குறையும். என்ன பலம்? உங்களுடைய உடல் பலமும் குறையும். அதே மாதிரி உங்களுடைய மனபலமும் குறையும். மனபலம் வந்துட்டு எப்படி குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரை நீங்கள் வந்துட்டு டம்ளி பண்ணி ஏமாற்றி நீங்கள் வந்துட்டு டம்ளி பண்ணி வச்சுக்கிங்களோ அவங்களுக்கு போக போக உங்களுடைய ட்ராமாக்கள் வந்து புரிய ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? உங்கள் ட்ராமாக்கள் வந்து புரிய வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் பொழுது அவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? என்ன இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டு வந்து எடுப்படாது. என்ன ஃபேமிலிங்கிறது பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு மகிழ்ச்சிக்கான பிளேஸாக தான் நம்ம இந்த ஃபேமிலி வந்து வச்சுக்கணும். அப்போது அங்கே நமக்கு தேவையான விஷயங்கள் வந்துட்டு என்ன, இந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே அந்த ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டு இருக்கணும். அந்த மாதிரி இருந்து செயல்பட்டால் தான் பிள்ளைகளும் அதே ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா நான் வெளியில் வந்து அவங்க போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து அதையே வந்துட்டு அவங்க வந்து கொடுத்து அவங்க வந்துட்டு சேர்ந்து அவங்க வந்துட்டு ஒரு நல்ல விதமாக தன்னை வந்து அவங்க வந்து காமிச்சிப்பாங்க. அவங்க உங்கள் பேரையும் வந்துட்டு நல்ல வகையாக வந்துட்டு காப்பாற்றப்படும். அடுத்து வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு என்ன தெரியுங்களா? வெளிநாட்டில் வந்துட்டு இருக்கவங்க பல பேர் வந்து பண்ணக்கூடிய விஷயம் ஒன்றுக்கு அதை நம்ம பண்ணுறதே கிடையாது. என்ன தெரியுங்களா? நம்ம வந்து மரியாதை. சரிங்களா? நம்ம பிள்ளைங்களையும் சரி, நம்ம கூட இருக்கக்கூடிய கணவனையும் சரி, வந்து மனைவியும் சரி, நம்ம வந்து மதிக்கணும். சரிங்களா? மதித்து அவங்களுடைய அந்த ஆசைகளுக்கு நம்ம வந்துட்டு நம்ம வந்து செயல்படும் பொழுது தான்
அந்த இடத்துல அந்த ஒரு சந்தோஷம் வந்து இருக்கும். ஓகேங்களா? நம்ம பார்த்துக்கோமில்ல, நம்ம பார்த்துக்கோமில்ல, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களாம் பெரிய வந்துட்டு ஒரு மல்டி மில்லியனாக வந்துட்டு வந்து வராங்க அப்படின்னா அதுக்கெலாம் என்ன காரணம்? ஆ அவங்க வந்துட்டு அந்த மாதிரி வந்து வந்து கொண்டு வராங்க பிள்ளைங்களை, இல்லைங்களா? ம் அந்த மாதிரி அவங்க வந்து கொண்டு வராங்க. அந்த மாதிரி நம்ம செயல்படும் பொழுது பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க வந்து அவங்க வந்து யோசிப்பாங்க. நம்ம சொல்லி அவங்க கேட்கறத விட, அவங்க வந்துட்டு ஒன் டைம் வந்துட்டு அத வந்து ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா, நீங்க யார் சொன்னாலும் அத நீங்க மாத்த முடியாது. அந்த மாரி தான் நம்ம பிள்ளைகள வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். சரிங்களா? இப்போ எங்க தம்பி கூட வந்துட்டு ஒரு கேம் வந்துட்டு வந்து இது இது விளையாடிட்டு இருக்கான். அத கேட்டா, அந்த கேம்ல நான் 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 தாம்மா எப்பயுமே நான் வந்துட்டு வந்து ஜெயிப்பேன் அப்படின்ட்டு சொல்லும். அப்போ என்ன தேவை? அந்த பிள்ளைங்களுக்கு சந்தோஷம். சந்தோஷம் தாங்க தேவை. சந்தோஷம், வெற்றி. அ அந்த வெற்றி தான் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு வந்து ஒரு ஒரு பூஸ்டப் பண்ணி, இன்னும் மென்மேலும் வந்து சாதிக்க வைக்கும். சரிங்களா? எவ்வளோ வயசாகி நம்மளே வந்துட்டு தவறு பண்ணுறோம் இல்லைங்களா? அந்த குழந்தைங்க பண்ணுற தவறெல்லாம் நம்ம வந்து வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம வந்து எடுத்துக்கவே கூடாது. சரிங்களா? நம்ம கண்ட்ரோலில் நான் வந்து நம்ம நம்ம பிள்ளைங்களையோ, நம்ம கணவரையோ, இல்லை மனைவியோ நம்ம வந்து வைக்கிறதுனால பிரயோஜனமே கிடையாது. அவங்கவங்க அவங்களுக்கான வாழ்க்கைய வந்து வாழ விடுங்க. அவங்களும் சுயமா அவங்க வாழட்டும். அந்த மாரி அவங்க வாழ்ந்தா தான் அவங்களுக்கு தெரியும். நம்ம பண்றது தவறா? அவங்க அப்பதான் அவங்க யோசிக்கவே செய்வாங்க.